செய்திகள். அமெரிக்கா, வெனிசுலா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரே நாளில் பல சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 நிலநடுக்கங்கள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுவதுடன் உலகளாவிய நில அதிர்வு செயல்பாடுகள் அதிகரித்துள்ளமை கவனம் ஈர்த்துள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையின் 62வது கூட்டத்தொடரில் இலங்கையின் புதைகுழி விசாரணைகள், காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம், மனித உரிமை பாதுகாவலர்களுக்கான அச்சுறுத்தல்கள் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாடு குறித்து ஸ்ரீலங்கா குரூப் நாடுகள் கவலை வெளியிட்டுள்ளன. இலங்கை சிறைச்சாலைகளில் பதிவான 184 மரணங்கள், நெரிசல், சித்திரவதை குற்றச்சாட்டுகள் மற்றும் மோசமடைந்த தடுப்பு காவல் நிலைமைகள் குறித்து கைதிகளின் உரிமைகள் பாதுகாப்பு குழு இலங்கைக்கு விஜயம் செய்த ஐநா பிரதிநிதிகளிடம் கவலை வெளியிட்டுள்ளது. பெல்ஜியம் தலைநகர் புருசலில் உரிமைக்காக எழுதமலா என்ற கோஷத்துடன் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் மாபெரும் பேரணியை முன்னெடுத்தனர். நீதி, தன்னாட்சி மற்றும் தமிழர் உரிமைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் பல ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த தமிழர்கள் பங்கேற்றதுடன் சர்வதேச சமூகத்தின் கவனமும் ஈர்க்கப்பட்டது. மட்டக்களப்பில் ஜெர்மன் துணை தூதுவருடன் நடைபெற்ற சந்திப்பில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவும் புதிய ஊடக சாசனத்தை தடுத்து நிறுத்தவும் ஊடகவியலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊடக சுதந்திரம் மற்றும் தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க ஜெர்மன் அரசாங்கம் அழுத்தம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை மேஜர் சுந்தரலிங்கம் காண்டீபன் மற்றும் சாவகச்சேரி நகர சபை உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் ஆகியோர் வடக்கு மாகாண ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான வர்த்தகமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்ட நிலையில் தமிழ் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளர் கிஷோரின் பதவி நீக்கம் தொடர்பாக அரசியல் சர்ச்சை எழுந்துள்ளது. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை நியமன ஆளுநர் நீக்கியது அதிகார துஷ்பிரயோகம் என சிலர் விமர்சிக்கின்றனர். இந்த நடவடிக்கை ஜனநாயகத்துக்கு எதிரானது எனவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இலங்கை அரசு ஈழத்தமிழர்களின் அதிகாரங்களில் அடக்குமுறையை மேற்கொள்கின்றது என மக்கள் விமர்சிக்கின்றனர். ஜாழ் ஆளுநரின் அண்மைய நடவடிக்கைகள் பின்னணியில் செம்மணி புதைகுழி, காணி மீளப்பெறுதல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு இல்லாததால் அதிருப்தி அதிகரித்துள்ளது. வவுனியா மேயர் காண்டீபன் மற்றும் சாவகச்சேரி உப தவிசாளர் கிஷோர் ஆகியோரின் பதவி நீக்கம் வெளிப்படையான அதிகார துஷ்பிரயோகம் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விமர்சகர்களை தண்டிக்க ஆளுநரின் அதிகாரங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் இது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல் எனவும் கூறப்படுகிறது. முல்லைத்தீவு கேப்பாபுலவில் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் இன்று இராணுவ தலைமையகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை இராணுவத்தினர் படம் பிடித்து அச்சுறுத்தியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. 171 ஏக்கர் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி மக்கள் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். இலங்கையில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் இன்று முதல் அனைத்து களப்பணிகளிலிருந்தும் தற்காலிகமாக விலகியுள்ளனர். பயண செலவுக்கான எரிபொருள் கொடுப்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் தீர்வு கிடைக்காவிட்டால் எதிர்வரும் 30ஆம் தேதி நாடு தழுவிய தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லின் கொள்முதல் விலையை 150 ரூபாவாக உயர்த்தினால் அதற்கு இணையாக அரிசி விலையும் அதிகரிக்க நெல் ஆலை உரிமையாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் என விவசாய அமைச்சர் லால்கான் தெரிவித்துள்ளார். இருப்பினும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்வதுடன் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் அவர் உறுதியளித்தார். இலங்கைக்கான ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உலக உணவு திட்ட பிரதிநிதி பாதுகாப்பு செயலாளரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவம், மீட்சி திறன் மேம்பாடு மற்றும் தேசிய அவசரகால பதிலளிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது.
புத்தளம் தில்லையடி பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளை தவிர்க்க முயன்ற வேன் கட்டுப்பாட்டை இழந்து முச்சக்கர வண்டியிலும் பின்னர் கட்டிடம் ஒன்றிலும் மோதியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தலைமைச் செயலகத்தில் 127 கோடி ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்ட 300 புதிய அரசு பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் மாநகர போக்குவரத்து கழகத்தின் 29 வழித்தட புதிய பேருந்தில் அவர் பயணம் செய்தார். ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உயிரிழந்ததும் காயமடைந்ததும் தொடர்பாக இஸ்ரேல் மீது இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்களை ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை ஆணைக்குழு முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விவகாரம் சர்வதேச அரங்கில் மீண்டும் கவனம் பெற்றுள்ள நிலையில் மனிதாபிமான நிலைமைகள் குறித்து தொடர்ந்தும் கவலைகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. காசாவில் குழந்தைகள் திட்டமிட்டு இலக்காக்கப்பட்டதாக ஐநா விசாரணைகள் அறிக்கை கடும் கவலை வெளியிட்டுள்ளது. குழந்தைகள் உயிரிழப்பு, காயம், பட்டினி மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இனப்படுகொலை, போர்க்குற்றம் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.